friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஏற்கனவே நம்ம அம்ப்ரெல்லா டாப்புக்கு வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம். போன வீடியோல பார்த்திருப்பீங்க. அத வந்து அந்த அம்ப்ரெல்லா டாப்பை எப்படி வந்து நம்ம தைக்க போறோம்ன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்புறம் பெல் ஐகான்ல ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. என்னோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ல நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். முதல்ல இந்த டாப்புக்கு வந்து மேலே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, மேலே டாப்புக்காக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து 1 இன்ச் வந்து கார்னரில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் அதை மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஷேப்புக்காக நம்ம 1 இன்ச் வந்து மேலே வச்சு கட் பண்ணுறோம். அப்புறமா வந்து பேக் பீஸையும், பேக் வந்து நான் ரவுண்ட் பீஸ் தான் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த பீஸையும் கீழே வந்து நான் 2ஆக மடித்து போட்டு வச்சுருக்கேன். கீழே இருக்கிற டாப்புக்கு கீழே இருக்கிற பீஸ் வரும் இல்லையா, அந்த பீஸை வந்து நான் 2ஆக மடித்து போட்டு வச்சுருக்கேன். அந்த டாப்போட அளவை வந்து நம்ம வந்து மேலே அந்த ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த லெவலுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணி பாருங்கள். இந்த கார்னரில் வரா மாதிரி அம்ப்ரெல்லா டாப் வந்து கிராஸாக வரும் இல்லையா, அந்த மாதிரி இந்த கார்னரில் முடிகிற மாதிரி 2ஆக மடித்து போட்டு கார்னரில் முடிகிற மாதிரி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கரெக்டாக கார்னரில் முடியணும். பாருங்கள், மார்க் பண்ணதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ வந்து பேக் பீஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. பேக் பீஸை வந்து நம்ம வந்து பேப்பர் கேன்வாஸ் இல்லாமல் நம்ம வந்து துணியை வச்சே வந்து இது மாதிரி தைச்சிட்டு அப்படியே திருப்பி எடுக்க போகிறோம். பாருங்கள், ஒரு இன்ச்சில் வந்து துணி வந்து இந்த நம்ம டாப் துணி கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து 1 இன்ச் வந்து துணி வந்து எடுத்துக்கோங்க. நெக் அளவுக்கு இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் வந்து இடையில விட்டு இந்த மாதிரி அந்த நெக்கு நான் வந்து பேக் நெக்குக்கு வந்து ரவுண்ட் நெக்கு தான் வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து அந்த லெவலுக்கு வந்து அழகாக வந்து நம்ம வந்து 1/4 இன்ச் இடையில விட்டு தைச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். எக்ஸ்ட்ரா துணியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த துணியை வந்து உள்ளுக்கா அப்படியே திருப்பிட்டு அப்படியே மேலுக்கா ஒரு தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், அந்த துணியை உள்ளே தள்ளிட்டு நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துட்டோம். பாருங்கள், கீழுக்க இன்னொரு தையல் வந்து போட்டிருக்கேன். நம்ம ப்ளவுஸ் துணியை விட்டுட்டு நம்ம பேக்குக்கு வந்து கீழே வந்து அம்ப்ரெல்லா துணிக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து சென்டராக மடிச்சுட்டு இந்த பக்கம் 3 இன்ச்சும் அந்த பக்கம் 3 இன்ச்சும் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். பின்னாடி வந்து சின்னதாக இதுக்கு மட்டும் சுருக்கம் வரா மாதிரி வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த மேலே வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அளவுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சது வரைக்கும் நம்ம தைச்சிக்கலாம். 2 பக்கமுமே வந்து ஒரு 1/4 இன்ச்சு பாருங்கள் உள்ளுக்கா நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அம்ப்ரெல்லா ஃப்ராக்குக்கு வந்து தைக்கிறதுக்காக உள்ளுக்கா வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா 3 இன்ச்சு, அது வரைக்கும் மேலேயும் மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச்சு இடையில விட்டு நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மார்க் பண்ணியிருக்கேன், தெரியுது பாருங்கள். அந்த அளவுக்கு நம்ம வந்து தைச்சிக்கலாம். பாருங்கள், அந்த அளவுக்கு தைச்சிட்டோம். அதே மாதிரி இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது பாருங்கள், இந்த இடத்துல வந்து இந்த லாஸ்ட்டு கார்னரும் பாருங்கள் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த கார்னர் லாஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் சேமாக வச்சுட்டு 2 துணியை ஒன்றா வச்சுட்டு அதே மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். ஒரு 1/4 இன்ச் இடையில விட்டு தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், தையல் போட்டிருக்கோம். நடுவில் வந்து கொஞ்சம் துணி தான் வந்து நம்மளுக்கு வந்து இது பேலன்ஸ் இருக்குது. அதில் மட்டும் ஒரு 3 மடிப்பு வரா மாதிரி நம்ம வந்து துணியை வந்து திருப்பி போட்டுக்கலாம். துணியை திருப்பி போட்டுக்கிட்டு அந்த துணியை வந்து நம்ம சுருக்கம் வைக்கணும் இல்லையா, அதனால்
நம்ம வந்து துணியை திருப்பி போட்டுக்கலாம். அந்த டாப் துணியை வந்து கீழே போகிற மாதிரி போட்டுக்கிட்டு இந்த மேலே இருக்கிற துணி அதை பாருங்கள் இந்த மாதிரி 3 மடிப்பு வைக்கிற மாதிரி மடிச்சுட்டு தைங்க. அது வந்து சென்டராக வரும். அப்போ தான் அதுக்காக தான் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஊசி வச்சு ஒரு 3 மடிப்பு வரா மாதிரி வைங்க. நான் தைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படின்னு. இந்த 3 மடிப்பு தைச்சதுக்கப்புறமா அந்த தையல் வந்து நம்ம கார்னரில் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதோடு சேர்த்து தைச்சி விட்டுருங்க. பாருங்கள் ஃபுல்லாகவே நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். பாருங்கள் மேலே தெரியுது பார்த்திங்களா, அந்த 3 மட்டும் தெரியுது பாருங்கள். அந்த 3 மடிப்பு மட்டும் தெரியுது, ஒரே அளவாக இருக்குது. அதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு படிமான தையல் வந்து போட்டுக்கலாம். ஃபுல்லாகவே வந்து நம்ம இந்த மாதிரி படிமான தையல் ஃபுல்லாகவே பேக் பீஸுக்கு வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து பேக் பீஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 இன்ச் விட்டோம் இல்லையா, அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 5 இன்ச்சஸ்க்கு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதே அளவு இந்த பக்கம் இருக்குதா பார்த்துக்கோங்க. இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 5 இன்ச்சஸ்க்கு மட்டும் வந்து நம்மளுக்கு இந்த பக்கம் 5 இன்ச்சஸ் இந்த மாதிரி மடித்து போட்டுட்டு இந்த பக்கம் 5 இன்ச்சஸ் அந்த பக்கம் 5 இன்ச்சஸ் வைக்கணும். அந்த சென்டராக வரும். அப்போ தான் சென்டராக வந்து நம்மளுக்கு அந்த ஃபீட்ஸ் வைக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து வைக்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள் இங்கே ஒரு 5 இன்ச்சஸ் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த மடிப்புலேருந்து ஒரு 5 இன்ச்சஸ் இருக்குது. நம்ம நடுவில் தான் வந்து நம்ம வந்து ஃபீட்ஸ் வைக்க போகிறோம். இப்போது ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி அந்த கிளாத்தில் அந்த டாப் துணியோட கிளாத்துலேயே 1 இன்ச் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச் இடையில விட்டு ஃபுல்லாக தைச்சிக்கோங்க. நம்ம பேக் பீஸுக்கு தைச்சோம் இல்லையா, அதே மாதிரி இது வந்து நெக்கு வந்து நான் கொஞ்சம் மாடல் நெக் வச்சுருக்கேன். இந்த நெக்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த துணியிலேயே திருப்பிக்கலாம், கேன்வாஸ் இல்லாமல். பாருங்கள் ஒரு 1/4 இன்ச் இடையில விட்டு நம்ம நெக்குக்கு வந்து கட் பண்ணோம் இல்லையா, அந்த துணியை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச் இடையில விட்டு நம்ம வந்து தைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த ஷார்ப்பாக வருது பார்த்திங்களா, அந்த எட்ஜ் அது வரைக்கும் தைச்சிக்கோங்க. பாருங்கள் அது வரைக்கும் தைச்சிட்டு அப்புறம் வந்து துணியை வந்து எடுத்துட்டு அப்புறம் திருப்பிட்டு தைங்க. அப்போ தான் வந்து வரும். பாருங்கள் துணியை வந்து திருப்பிட்டு நம்ம அந்த நெக்குக்கு வச்ச ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம திருப்பிட்டு தைக்கணும். அப்போ தான் வந்து நெக்கு வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும். நெக்கு ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும். அதுக்காக தான் பாருங்கள் ஃபுல்லாக அதே மாதிரி தைச்சிட்டு ஒரு நாச் போட்டுக்கிறோம். ஃபுல்லாகவே நம்ம நெக்குக்கு வந்து துணியில் வச்சோன்னா நாச் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நாச் போட்டுக்கிட்டு இதையும் வந்து மேல் தையல் வந்து உள்ளுக்கா துணியை திருப்பிட்டு நம்ம வந்து மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். பாருங்கள் அந்த துணியை உள்ளே தள்ளிட்டு தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பின்பக்கம் வந்து அந்த துணியை வந்து மடித்து தைச்சிக்கலாம். பாருங்கள் உள்ளே வந்து துணியை வந்து தள்ளிட்டு பாருங்கள் அந்த ஷார்ப் எட்ஜ் வருது பார்த்திங்களா, அது வரைக்கும் தைச்சிக்கோங்க. பாருங்கள் இது மாதிரி தான் வந்து மடிச்சுட்டு அப்படியே தைச்சிக்கலாம். பாருங்கள் துணியை வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளிட்டு நம்ம வந்து தைச்சிக்கலாம். இந்த மாதிரி எல்லா துணியும் உள்ளே தள்ளிட்டு இந்த துணி வந்து வெளியே தெரியாத மாதிரி நம்ம தைச்சி முடிச்சுட்டு பின்னாடி வந்து இந்த மாதிரி வந்து துணி பேலன்ஸ் துணி இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து நம்ம இந்த மாதிரி உள்பக்கமாக மடிச்சிட்டு அந்த பிசுறு வெளியே தெரியாத மாதிரி நம்ம தைச்சிக்கலாம். பாருங்கள் பாருங்கள் நெக்கு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து இந்த பேண்ட்டு துணி வந்து இந்த கலருங்க, அந்த ப்ளூ கலர் தான் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நான் பைப்பிங் வைக்க போகிறேன். அதுக்காக ஒரு 1.5 இன்ச் வந்து அளவில் துணியை வந்து 2ஆக மடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் இடைவெளி விட்டு அதில் வந்து நான் நெக்கில் வந்து நெக் ஷேப்புக்கு நான் தைச்சிக்கிறேன்.
பாருங்கள் அந்த அளவுக்கு வந்து தைச்சிக்கிட்டு அப்புறமா வந்து இந்த பைப்பிங் வந்து இதை பாருங்கள் இந்த மாதிரி மெலிசாக வேணும்னாலும் வைக்கலாம், கொஞ்சம் கனமாக பைப்பிங் வேணும் அப்படின்னாலும் வைக்கலாம். நான் வந்து கொஞ்சம் மெலிசாக தான் வைக்க போகிறேன். பாருங்கள் அப்படியே உள்ளே திருப்பிட்டு நம்ம அப்படியே வந்து மேலே ஒரு தையல் போட்டுற வேண்டியதான். இப்படி ரெண்டாக மடிச்சிங்கன்னா நீங்கள் உள்பக்கமும் நம்மளுக்கு பிசுறு தெரியாது, நல்லாயிருக்கும் பார்க்கவும். பாருங்கள் இந்த மாதிரி உள்ளுக்கா மடிச்சிட்டு பாருங்கள் உள்ளுக்கா மடிச்சிட்டு பாருங்கள் கொஞ்சம் நெக்குக்கு வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கணும். இது வந்து ஃப்ரண்ட் துணி கீழே வர்றது, அதாவது நம்ம இப்போ வந்து டாப்புக்கு வந்து அந்த ப்ளவுஸ் துணி மாதிரி முன்னாடி வரும் இல்லையா, அதை தான் நம்ம தைச்சிருக்கோம். இது வந்து கீழே உள்ள துணியை வந்து நம்ம வந்து அதே மாதிரி மேலே லே பண்ணிக்கணும். லே பண்ணிவிட்டு அந்த 5 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, நடுவில் மட்டும் சென்டராக வந்து 5 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அது மட்டும் நம்ம வந்து குண்டூசி போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த சைடாக வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த கார்னர் லாஸ்ட்டு துணியை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு மேலே லே பண்ணிவிட்டு நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோம், இதை வந்து மேலே ப்ளவுஸ் துணியில் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் சரிங்களா, அதில் வந்து நம்ம வந்து குண்டூசி போட்டு லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு இப்போ அந்த முனையில் இருந்து அந்த குண்டூசி இருக்கிற வரைக்கும் நம்ம தைச்சிக்கலாம் சரிங்களா. இப்போது அந்த குண்டூசி வரைக்கும் தைக்க போகிறோம். ஒரு 1/4 இன்ச் இடவில் விட்டு தைக்கலாம். நம்ம எது வரைக்கும் இருக்குதுன்றதை வந்து நம்ம மேலே மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அந்த துணியை வந்து திருப்பி போட்டுட்டு அந்த கீழே வரும் பார்த்திங்களா அந்த ஃப்ராக் துணி, அதை தான் வந்து மேலே போட்டிருக்கேன். அதை வந்து தைச்சிக்கலாம். அந்த குண்டூசி இருக்கிற வரைக்கும் தைச்சிட்டு அதுலேருந்து நம்ம வந்து சுருக்கம் வச்சுக்கலாம் சரிங்களா. சென்டராக வந்து விட்டுடலாம், அப்போ தான் வந்து அது வந்து சென்டராக கிடைக்கும் நம்மளுக்கு. 2 பக்கமும் வந்து நம்ம வந்து தைச்சி முடிச்சிட்டோம். 2 பக்கம் குண்டூசி குத்தணும் பார்த்திங்களா, அது வரைக்கும் நம்ம தைச்சி முடிச்சுட்டு இப்போ சென்டராக இருக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து சுருக்கம் வைக்க போகிறோம். பாருங்கள் சின்ன சின்னதாக வந்து நம்ம வந்து பெரிய ஊசி வச்சு சின்ன சின்னதாக மடித்து வந்து சுருக்கம் வைக்க போகிறோம். இது வந்து ரெடிமேட் வந்து அம்ப்ரெல்லா ஃப்ராக் மாதிரியே இருக்குங்க. பாருங்கள் சின்ன சின்னதாக மடிப்பு வச்சு அந்த சென்டரில் மட்டும் நம்ம தைச்சிக்கலாம். இந்த சென்டராக வந்து நம்ம துணி விட்டுருக்கோம் இல்லையா, அது ஃபுல்லாகவே நம்ம வந்து இந்த சுருக்கம் வச்சு தைச்சிக்கலாம். பாருங்கள் ஃபுல்லாகவே நம்ம வந்து தைச்சி முடிச்சிட்டோம். பாருங்கள் அந்த தையல் போட்டு வந்தோம் பார்த்திங்களா, அதுக்கு சேர்த்து வந்து நம்ம வந்து தையல் போட்டுடலாம். இன்னொரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து ஒரு மேல் தையல் போட்டுக்கலாம். பாருங்கள் ஃபுல்லாகவே நம்ம வந்து போட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து 2 ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்பவுமே ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது 2 தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ஷோல்டரை நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது ஸ்லீவுக்கு வந்து நம்ம வந்து சென்டராக நாச் போட்டிருப்போம், அதை வந்து வச்சுட்டு நம்ம வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அந்த நம்ம வந்து அளவு எவ்வளோன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஓல்டு சுடிதார் வச்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவில் வந்து அப்படியே ஃபுல்லாகவே நம்ம தைச்சிக்கலாம். பாருங்கள் ஃபுல்லாகவே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல்லாகவே வந்து ஒரு தையல் போட்டு நம்ம முடிச்சிட்டோம். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.